எப்படியாவது நீ சுட்டு தோலை. சும்மா நீ வடை போட்டு தர்றது போதும். சீரகம் இப்படி போட பிடிக்குமா, கூட போட பிடிக்குமா, சோம்பு போடவா, பச்சை மிளகா 2 போடவா, 3 போடவா, மொறு மொறு போடவா, சவு சவுன்னு போடவான்னு போ. எனக்கே போர் அடிக்குது. கொண்டு அந்த வீட்டுக்குள்ள உட்கார வச்சுக்கிட்டு சும்மா காலுங்கையும் நம்ம காலுங்கைனா அப்படி ஒரு இடத்துல உட்கார்றதா? ஓஞ்சு போய் உட்கார்ற காலுங்கையாடி. ஏன்டி சீக்கிரம் சுட்டுட்டு வாடி போவாங்கட்டு. என்ன பண்றது, போர் அடிக்குதே. இந்த இருக்குல்ல என்னடா இது, இந்த அளவுக்கு சொரண்டிட்டோம். கிளவி அசையவே இல்லையே. நம்மளா இருந்தா நேரம் எடுபட்டு ஓடி இருப்போம். அந்த அளவுக்கு கூசி விட்டாச்சு. நம்ம என்ன முன்ன பின்ன கோமாயா போய் பார்த்துட்டு வந்திருக்கோம். கோமானா இப்படிதான் இருக்கும் போல, ஸ்ட்ராங்கான தூக்கமா இருக்கும் போல. பாமா இப்படி காலை போட்டு சொரண்டு சொல்றதுக்கு ஒரு அசைவும் இல்லையே. அதுக்குள்ளே ரெடி பண்ணிட்டியா? வர ரோசா, நீ வர 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 பத்த கவலை மிஞ்சி பொங்கியோ போயிட்டு இருக்கடி. விட்டா ஃபர்ஸ்ட் ரேங்க், ஃபர்ஸ்ட் மார்க் எடுத்து போலையே. என்ன மனம், என்ன மனம். நம்ம டீ கடை தொண்டராசன கடை பக்கத்து போனா ஒரு வாடை அடிக்குமே கம்ம கம்ம கம்ம. அது மாதிரி இருக்குது. ஒடியா 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 சீக்கிரம் ஒடியா. கொண்டு போய் 4 வடையை அமைக்கப்பட்டு ஒரு கப்பு டீயை குடிச்சாதான் அடங்கும் வயிறு. கிளவே அதோ எத்தா பெருக்க மாட்டாத்தா. எப்ப வரட்டா? நாங்க போய் வடை திங்கிறோம். படுத்து தூங்கு. இங்க பாரு மனரோசா, ஏதாவது உன்னை சேட்டை கிட்ட எதுவும் பண்ணானு வை, எதுவும் சொன்னானு வை உனைய என்று வந்து சொல்லு. ஆமா, நீ எப்படி பணம் வந்து சொல்லுவேன்? சரி, கனவுலையாவது வந்து சொல்லு. கடை நீ வா வா போலாம், வா வா வா. ஏண்டி வனரோசா, நம்மனாலேயே பாவம் அந்த குடாரத்துக்குள்ள இருக்க முடியல. வெக்க அப்படியே விட்டு எரியுது. பாவம் அந்த பெரிய மனுஷி எப்படிதான் இந்த குடாரத்துக்குள்ள வெக்கையில கிடக்குமோ தெரியலையடி. சரிச்சா நீ சொல்றது. இந்த காலப்படி இந்த சொரண்டி கூசி விட்டுக்கிட்டு இருக்கிறேன். ஒரு அசைவும் இல்ல, ஒரு உணர்ச்சியும் இல்ல. அப்புறம் எங்கிட்ட இதுக்கு வேற இருக்குது பண்ணுது. வா 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 கிடக்கூடாது. வா நீ அப்படியே கடை, நான் அப்படியே ஒரு ரவுண்ட் போயிட்டு வரேன். இரு, நீ பேட்டியில போவாளுங்க. நம்ம அப்படியே கடை கடை கடைன்னு இந்த கூடாரத்துல போட்டு வேக அடிக்கிறாளுங்களே. கொஞ்சமாவது இந்த வள்ளிக்குடி சொல்றதுக்கு என் வீட்டுக்காரி இருக்கானே, அதுக்கு உணர்ச்சி இல்ல, ஒண்ணும் இல்ல. குளிரவா போது, வெயில் அடிக்கவா போதுங்கிறான். யாருக்கும் கட்டவன் ஆத்தாடி படுத்தே கிடக்கவும் கால கை ரத்தம் மட்டும் என்ன போலையே. ஊட புள்ளையில சுவை ஆடி போச்சே. எங்க எட்டி பாப்பமா போயிருப்பானுங்களா? இவனே எங்கேயும் உட்காந்துருப்பானுங்களா? ஆடி அங்கிட்டு போய் தான் தொலைஞ்சானே. இவளுக்கு இந்த வாச கடையே தான் கிடக்கும். போயிட்டாளுங்க. சத்தம் கிட்ட காணாமல போயிருப்பாளுங்க. கண்ணை தேய்ச்சாலும் கண்ணை தெரியுது இல்லையா? கண்ணை மூடியே வச்சிருந்து கண்ணு தெரியுதுல, ஒண்ணும் தெரியுதுல. ஒரே மங்களா இருக்குது. போயிட்டாளுங்க. இன்னி நம்ம ராசியம் தான் இந்த வீட்டுக்குள்ள. வெள்ளத்தாகி ராசியம் தாண்டி இதுக்குள்ள ஒரு வாக்கிங்க போட்டுருவோமா? போடுவோம். காலு கையில சோர்ந்து போய் வருதுல்ல. என் வீட்டுக்காரி நல்ல கடலை வடைய கம 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 சுடுறா. அந்த வாசனைக்கு படுக்க முடியலையே. அம்புட்டுல மனமா இருந்துச்சு. படுக்கவும் முடியல, கொள்ளவும் முடியல. மூக்குக்குள்ள வாசனை தொலைச்சு புரிச்ச. நல்ல 5-6 வடை எடுத்து தின்னுபிட்டு சாட்டியை தூக்கி அவனுக்கு அவுத்து தூக்கி போட்டு போடுவான். அவன் பூனையில நாய் வந்து நக்கிட்டு போயிடுச்சு நினைச்சுக்கிட்டு போயிருவா. அப்படி நினைச்சுக்கிடுவா. எங்க வச்சிருக்கான்னு தெரியலையே. இந்த வாசனையை புடிச்சுக்கிட்டு கமக்கடியே படுத்து கிடக்க முடிஞ்சுச்சா? நானும் இந்த கண்ணை மிளிச்சு திறந்து பார்த்துக்கிட்டே இருந்தேன். நல்ல மனமா ஒரு சட்டி வடையை சுட்டு அடைக்க போட்டால என் வீட்டுக்காரி. எங்க வச்சிருக்கான்னு போய் பாப்போம். இங்க வச்சிருப்பாளா? காணமே உனத்தையே. என் வீட்டுக்காரி பொறுப்பான பிள்ளைல. நாயே வந்த பிறகு கூட இருந்தானே காதல் உதவி எங்க வீட்டுல இல்லைன்னு எடுத்து நல்ல பக்குவமா மூடி வச்சிட்டு போயிருப்பா. அங்கிட்டு போய் பாப்போமா?
ஒண்ணும் இல்லாம வளைச்சு தொடச்சு எடுத்துக்கிட்டு போயிட்டாலே. நாக்கு வேற நம்ம மணங்குதே. இந்த வடை வாசனையை பாவம் மூக்கலாம் அடிச்சுட்டு சும்மா இருக்குமா என் மூக்கு? என்ன பண்ணது நாக்குலாம் அடுத்துக்கிட்டே வாசனையை புடிச்சிட்டு கிடந்தனே. ஐயோ வாங்கிட்டு போனவனே எடுத்து தின்னு போடுவோம்னு இப்ப நாக்கெல்லாம் நமனு எச்சி ஊறுதே. ஐயோ என்னத்த திம்பே இப்ப? என்னடா திம்பமுள்ள வருது? என்ன இருக்குன்னு தெரியலையே. பாலக்கவர் இருக்கு. என்ன பழம் இருக்கு? ஆப்பிள். ஆப்பிளே அடிச்சு ஊத்தி நல்லாவே இல்ல நாக்குக்கு கருமா திங்க முடியுதா? அது வேணாம் வேணாம் வேணாம். வேற ஆரஞ்சு 2 கிடக்கு. கொய்யாப்பழம் கிடக்குது. கொய்யாப்பழத்தை எடுத்து கடிச்சு தின்னு போடுவான். தேன் மாதிரில இருக்குது தேன் கொய்யா. அந்த நெட்டுக்குட்டி தான் வாங்கிட்டு வந்தோம்னு சொல்லி பேசிக்கிட்டாலுங்க. நல்லா இருக்கணும் அந்த குட்டி. எனக்காடி வாங்கிட்டு வந்து வச்சிருக்காங்க. நல்ல குட்டி தான், நல்ல புள்ள. சாப்பிடாம கொள்ளாம கிடந்து காத்து இப்பதான் வருது. சாய் குடலே சுருங்க அடிச்சு போடுவாங்க வீட்டுக்காரி. வெறும் அடிச்ச கஞ்சியே ஊத்தி இப்பதான் நல்லா இருக்கு. முறுக்கு நல்லா சுத்தி சுருளா சுட்டுருக்காங்க அந்த பாக்கரி கடைக்காரங்க. இதை திங்க போதே அந்த வள்ளி குட்டி வந்து எனக்கு எடுத்து விட்டுப்புட்டேன். இன்னைக்கு நல்ல நேரம் அமைஞ்சு வச்சு. போனவளுங்க அதுக்குள்ளேயுமா வர்றாளுங்க? யாரானு தெரியலையே. வந்துருவாளுங்க, அப்படியே வந்துருவாளுங்க. நான் திங்கவே கூடாதுன்னு ஏன் திங்கிறத கெடுக்கணும்னு வந்து போறாளுங்களே. ஆசையா இப்பதான் ஒரு முறை கத்துனே. நல்லா கணக்கு மொற அப்படி இருந்துச்சு. வந்துட்டாளுங்க கெடுக்கிறதுக்கே வந்துட்டாளுங்க. சரி அப்புறம் திப்போம். யாருன்னு பார்த்துட்டு போனதுக்கு அப்புறம் திப்போம். வாயெல்லாம் தொடச்சு போடுவான். நேற்று வேற மூக்கு ஒட்டி இருந்துச்சுன்னு அந்த வள்ளிக்குடி பார்த்து சொல்லி போட்டான். ஐயோ தொடச்சு போட்டு படுத்துக்குருவான். ஏற முடியல இறங்க முடியல. நல்லாதே எடுத்து அவன் இதையும் திங்கிறான். தெம்பு இல்லையோ படுத்தே இருக்கவும். இப்ப எந்த மோரேரி வந்திருக்குன்னு தெரியலையா. ஏமன் கண்ணு காண்ட முடிட்டு கிடப்பான். பரோஸ் சூப்பர். நல்ல 4 வடையும் டீக்கும் சூப்பரா இருந்துச்சு. சரி டம்ளரை வச்சிட்டு வா. பத்தக்காப்புக்கு போயிட்டு வருவோம். ஒரு அட்டெண்டன்ஸ் போட்டுட்டு வருவோம் வா. அட ஈரடி கால்ல சுடுதண்ணி ஊத்துற மாதிரி தான் பறந்து எடுப்பேன். இங்க பாத்தியா வடை போடுறது டீ போடுறது எல்லாம் அப்படியே கிடக்குது. சாமான சாட்டு வீடே பரப்பி போய் கிடக்குது. ஈரு வாரேன். என்ன குடுத்தன ஊள குடுத்தன கர்மா. இது எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்டு வாரேன். வந்து அப்புறமா போயிட்டு வந்ததுக்கு அப்புறமா விளக்கிக்கிறேன். வா. இது என்ன? இது எப்ப நம்ம பிரிச்சோம்? இது பிரிக்கலையே. ஆடி நெட்டு இங்க பாரு. இந்த முறுக்கு போயிட்டு நீ வந்து அந்த பழம் இதெல்லாம் நம்ம பிரிக்கவே இல்ல. ஓபனே பண்ணல. இங்க எல்லாம் இப்படி சிந்தி போய் சதறி போய் கிடக்குது. அதான்டி கொஞ்ச நாளே நான் சொல்லிக்கிட்டு தானே இருக்கேன். என் வீட்டுல என்னமோ நடக்குதுன்னு. அது எப்படி திங்கிற பண்டம் மட்டும் காணாம போயிருது. மத்த அரிசி பண்டம் அத்தனை எல்லாம் இருக்குது. வச்சது மாதிரி டப்பால அடைச்சு வைக்க இருக்குது. இது என்ன செய்தினே புரியலையே. என்னமோ நடக்குது என் வீட்டுக்குள்ள. ஐயோ என்னடி சொல்ற? ஒருவேளை பேய் பிசாசு எதுவும் கைவரிசை காமிக்குதா? இல்ல பூச்சிப்பட்டை எதுவும் இருக்குதா? ஏழையில எதுவும் பொந்து வச்சிருக்கோ? பெருச்சாலி வந்து தீமடத்தெல்லாம் சுருட்டிட்டு கொண்டு போய் பொந்துக்குள்ள அமைக்கப்படுதோ? கட்லுக்கிட பெருச்சாலி எதுவும் பொந்து இருந்து வச்சு உள்ள போகுதா? இல்ல பூனைகிற எதுவும் குட்டி போட்டுட்டு வேலையை காமிக்குதா? ஏன் நல்லா பாருடி. இங்க நெட்டு இவத்தியா நெட்டுக்கு மிச்சர்லாம் கீழ கொட்டி கிடக்குது. காலையில தான் வீடெல்லாம் நல்லா கூட்டி விட்டேன். மிச்சர் இப்ப எதுவும் வீட்ல இல்லையே. 4 நாளுக்கு முன்னாடி இல்ல வாங்குன பாக்கெட். அது காலி ஆக்கி தூக்கி போட்டாச்சே கவரையே. இப்ப எப்படி சிந்தி கிடக்கும்? என்ன சொல்ற? அப்ப உன் வீட்டுக்குள்ள என்னத்தான் நடக்குது? ஒன்னத்தையும் காணா. எல்லாம் நல்லாதான் கூட்டி அடிச்சு நல்லா கிளீனா வச்சிருக்கேன். இதுலயுமா இனிமே எலியில அதெல்லாம் எதுவும் இல்லையே. வனரோசா ஆடியா வனரோசா இங்க பாரு. என்ன கிளவிட்டு முந்தானில பெரிய மூட்டையா ஒண்ணு இருக்குது. வந்து பாருடி. வாயான்னு திறந்து கண்டிப்பா வந்து பாரு என்னன்னு. ஐயோ ஆமாடியே என்னடி இது? முந்தானில போய் திமிக்கு ஏதோ இருக்குது. ஐயோ எங்களுக்கு ஆகாதவ வேண்டப்படாதவங்க அங்காளி பங்காளி எவனோ வந்து கிளவிக்கு செய்வன செஞ்சு வச்சுட்டு போயிட்டா போலடி. கிளவி படுத்த படுக்கையா கட்டையா கடந்து ஓகணும்னு அது இப்படி படுத்த நேரத்துல வந்து முந்தானில வந்து கட்டி விட்டுட்டு போயிட்டாங்களோ. 90 இதையே என்னன்னு தெரியலையே. அதுதான் என் கிளவி இப்படி நாளை எந்திரிக்காம கொள்ளாம கிடக்குதோடி. ஐயோ இல்லையே அன்னைக்கு குளியாட்டம் போதானே மாத்திர சேலை 4 நாள் தானே ஆகுது. அதுவும் வாய முறி
சும்மா ஆவுனா செய்வனா 100 குங்குமம் எலுமிச்சம்பளம் இதுதான் உன் வாயில வரும். ஏமா அதுவே எந்திரிக்க முடியாம கைகள் அசைக்க முடியாம எப்படியே படத்தை பிடிக்க கிடக்கு. இன்னும் படத்தை பிடிக்க எவனா ஆக்கிறது கொஞ்சம் செஞ்சு வச்சுட்டு போறேன். அடி போடி நீ வேற வந்து வா இங்க வா என்ன ஏதுன்னு பாப்போம் வா. அடியே அத்தி நான் என்ன பண்ணுவேன். அடியே கிழவி முந்தானையில முறுக்கு மிக்சரு அதிரசம் வடை வேற பாதி கடிச்ச வடிக்கு. சாய் என்ன தெரியுது என்ன முடிச்சிருக்கு. இந்த முடிச்சுக்கு எந்த முடிச்சு போடுறது ஒன்னும் புரியலையே. இந்த முடிச்ச எப்படி அவுக்குறது. ஏதோ என்ன வில்லங்கமான முடிச்சா இருக்கும் போல உன் குடும்ப கதை. இப்படி நான் கஷ்டப்பட்டு கர்மாயப்படி கிளவிக்கு வேற எங்கேயும் பார்த்து காலமிக்கு கையமிக்கு இருடி நட்டு இப்ப தெரியும் நட்டு இப்ப தெரியும் எப்படி முறுக்கு மிச்சர் எல்லாம் முடிச்சுட்டு போய் முந்தானையில சொறி வச்சிருக்க இப்ப தெரியும் இப்ப தெரியும் இந்த வரவச யாரு. ஐயா கை காலெல்லாம் ஆட்ட கொடுக்குதே நடுக்குதே யார் வீட்டுக்காரி வேணகாரி எங்க போறா யாரா கூடமா எதுவும் பண்ணி விட்டுருவாளோ. ஐயா பயத்திலேயே கையும் காலும் நடக்குதே. ஏய் நெட்டு எனக்கு வர ஆத்திரத்துக்கும் கோவத்துக்கும் தள்ளி போடி தள்ளி போ. நல்ல எண்ணெய் எல்லாம் சூடாத்தான் இருக்குது. உன் மேல தெரிச்சு போறோம் அப்புறம் நல்லா பொக்கச்சு போயிடும். ஒரு சொட்டு பட்டாலும் பொக்கச்சு போயிடும். தள்ளி கிளவி தாயிலே ஊத்துறண்டி தலையில இருந்து கால் வரைக்கும் ஊத்தி விடுறண்டி. ஊத்திட்டு கிளவி எனக்கென்ன அப்படியே கிடந்துச்சுன்னா கோமல இருக்குன்னு அர்த்தம் முடி இல்ல அப்புறம் இருக்கடி நிக்குது என்னன்னு. வரவசா புத்திக்கிட்டு போய் எதுவும் பண்ணி தொலைஞ்சிடாதடி. அடி 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 என்ன பத்திரக்காளி வேஷம் போட்டுக்கிட்டு இருக்கா. மேமூச்சு கீழ் மூச்சா வாங்குறாள. அடி 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 நான் சொல்றது கேளுடி ஊத்தி ஊத்திடாத. பாவம் பாவம் முடி வயசான கிளவி அப்புறம் கோமல இருக்குது ஒரேடியா போய் சேர்ந்து போய் முடி உனக்காண்டி தானடி பாவம் வந்து இப்படி விழுந்து இப்படி படத்தை படிக்கையா கிடக்குது. விடு ஒன்னும் பண்ணிடாதடி. ஏய் நீ தள்ளுடி முதல்ல ஊத்த போறேன். 1 2 3 ஏ வனரோஸ் நீ இருடி ஊத்த வேணாம். இங்க பாரு கிளவிக்கு உன் வீட்டு கிளவிக்கு ஏய் பேரிக்க முடியாதா இப்பெல்லாம் தெரியுது. நீ ஊத்துறி என்னைய இங்க பத்தி அடி கை கால்லாம் நடுக்கம் கொடுக்குது. நீ ஊத்தப்புறம் சொன்னவனே கிளவிக்கு பயத்துல கை கால்லாம் ஆடுதறியோ கிடந்து. அடி பாவி வரப்ப கிளவி. ஐயா என் வீட்டுக்காரி மேல எண்ணெய் ஊத்தி கொளுத்தி விடுறாளே காப்பாத்துங்க யாராவது காப்பாத்தி போடுங்களே. அட கொக்கா மக்கா கிளவி பேசுது. கை காலம் நீட்டுதா. அடிப்பாவி கிளவி வீட்டுக்குள்ளே திருடி வேஷம் போட்டுக்கிட்டு திருடி தின்னுக்கிட்டு இருந்தியா. என்ன புத்தி இந்த கிளவிக்கு. ஏய் கிளவி எண்ணெயவே ஊத்தி கொளுத்துறலாம் அப்புறம் வச்சு கொளுத்தி விடுறேன் பாத்துக்க. ஏய் கிளவி எனக்கு அப்பவே தெரியும் கிளவி ஓடி ஆடிக்கிட்டு தெரிஞ்ச கிளவி இப்ப எப்படி ஓஞ்சி போய் படுத்துருக்கேன்னு ஒரு டவுட் இருந்துச்சு. சரி டாக்டர்லாம் அப்படி சொல்லாம நம்பிக்கிட்டு இருந்துட்டேன். உன் சேதி தெரிஞ்சு உன்னை விட்டு இப்படி இருந்துரு பாத்தியா. ஏய் எந்திரி முதல்ல எந்திரிச்சு உட்காருன்னு சொன்னேன். எந்திரிச்சு உட்காரு. எந்திரிச்சிட்டேன். ஏய் என்ன ஊத்தி விட்டு போறாதடி. நான் அப்ரூவ்ட் ஆயிட்டல்ல அப்புறம் என்னடி அப்புறம் நான் அப்ரூவ்ட். ஏய் பேரிக்க மாட்டான் என்ன மாசமா உள்ள பொண்ணு உனக்கு காலமுக்கவும் கையமுக்கவும் குளியாட்டவும் அதை கரைச்சு ஊத்தவும் இதை கரைச்சு ஊத்தவும் பழம் கொடுக்கவும் பண்டை கொடுக்கவும் அப்படி விழுந்து கவனிச்சு பார்த்துக்கிட்டு அவ மூச்சு தண்ணீரை திரியிறா. எல்லாத்தையும் சொகுசா அனுபவிச்சுட்டு சொகுசா காத்தோட படுத்துட்டு இருக்கீங்களோ. ஏன் கிளவி ஏன் பணங்க மாட்ட கிளவி உன்னால ஓஞ்சு போய் ஒரு இடத்துல படுக்க முடியாதே. ஊரா சுத்தின காலம் கையும் எப்படி அடங்கி உடங்கி கறந்துச்சு சொல்லு கிளவி சொல்லு. அது என்ன சட்டி அங்கடி கீழ வைக்க சொல்லுடி. பாக்கும்போது பயமா வருதுல. ஏய் அவனை கேக்குறல்ல கேக்குறது பதில் சொல்லுங்களே பதில் சொல்லு. அது வந்துடி கொஞ்ச நாளுக்கு முன்னாடி ஆஸ்பத்திரியில இருந்து கூட்டி வந்தவனே எனக்கு சரியா போச்சுடி. அவன் நல்லா காலமிக்கி கையமிக்கி நல்லா சோப்பலாம் சாம்பலாம் போட்டு குளியாட்டி நல்லா பாத்துக்கிட்டால நல்லா சொகுசா ஆயி போச்சு. அப்புறம் எந்திரிச்சு நடக்க கொள்ளவே சலிப்பா இருந்துச்சுடி. அதுவே கண்ணாடி போய் பாக்குறேன் மூஞ்சி முகரே நல்ல புசு வெள்ளத்து போய் அவ கலருக்கு வந்துட்டேன்டி. அப்ப இதுவே நமக்கு நல்லது நினைச்சிட்டு கொஞ்ச நாளுக்கு அப்படியே சொகுசா வாழ்ந்துருவோமேன்னு நினைச்சேன்டி. அடி பாவி கிளவி அடி பாதகத்தி உனக்காண்டி